ரஷ்யா மொத்தம் 72 ட்ரோன்களுங்க. ஜனவரி 2 அதிகாலை வரைக்கும் அ ரஷ்ய தரப்பு இந்த உக்ரைனோட நேரப்படி வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 72 ட்ரோன்கள் அனுப்பியிருக்காங்க. அதுல நாங்க 47 ட்ரோன்கள சுட்டு வீழ்த்திட்டோம். அப்படிங்கிற உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. மத்த எல்லாரும் வந்து காணாம போச்சு. அங்க எங்கேயும் போய் விழுந்துருச்சுங்க ஒரு 20க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள். அப்படிங்கிற உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா பலமான அடி உக்ரைனுக்கு விழுந்திருக்கு. அதுவும் உக்ரைனோட கேப்பிட்டலான கீவ்ல பல பகுதிகள்ல தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. எது எப்படியோ உக்ரைன் தரப்பு வந்து பெருமளவுல தடுத்து நிறுத்தியதா சொல்லிக்கிறாங்க. அதே போல ரஷ்யாக்குள்ளேயும் தாக்குதல் நடந்திருக்கு. மொத்தம் 14 ட்ரோன்கள் வந்து நாங்க சுட்டு வீழ்த்தியிருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. ஆனா பல இடங்கள்ல வெடிசத்தங்கள் கேட்டதா லோக்கல் சோர்ஸ் தரப்புலருந்து செய்திகள் வருது. இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் எதுவும் வரல. ரஷ்யாக்குள்ள இருந்து ஏதாவது மீடியாக்கள் வந்துச்சுன்னா, தகவல் வந்துச்சுன்னா அடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிக்கலாம். இதுல என்ன ஒரு விஷயம் அப்டின்னா, இப்ப களத்துக்கு நேரா போயிட்டோம் அப்டின்னா, இந்த பேட்டில்லாம் இந்த செசிவியாருக்காக, பக்ரோஸ்க்காக பெருமளவுல ஆரம்பிக்க போகுது. அந்த செசிவியார்லாம் வீழவே போகுது அப்டின்னே சொல்லிடலாம். அது உக்ரைனோட மிக பெரும் கோட்டை அப்டின்னு கூட சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? அதுவும் ஜனவரி 2 மட்டுமே ரஷ்ய தரப்புல இருந்து 140 கிளாஷஸ், காம்பேட் கிளாஷஸ் இந்த களத்தில் நடந்திருக்கு. பல்வேறு பகுதிகள் நடந்திருக்கு. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, மொத்தம் 79 கைடட் குண்டுகள வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைனோட பல பகுதிகளையும் போட்டிருக்காங்க. அதாவது 49 ஏர் ஸ்ட்ரைக்ஸ் அப்படிங்கிற உள்ள உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த கைடட் குண்டுகள் பெருமளவுல வீசப்பட்டுட்டு வருது. அதுவும் இந்த செசிவியார ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல, செசிவியாருக்கும் கொஞ்சம் மேல எப்படி சொல்லலாம்னா, மேப்ல நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? செசிவியாரோட மேற்கு பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டான்டினிவ்கான்னு ஒரு மிகப்பெரிய டவுன் இருக்கு. இந்த கொஸ்டான்டினிவ்காவ நோக்கி தான் அடுத்த இலக்கு இருக்கும். ஏன்னா, அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராஸ்க். இது 2க்குமே மிக பெரும் சப்ளை லைன் அந்த கொஸ்டான்டினிவ்கா இருக்கு. இப்ப அந்த இடத்துல ஒரு ஆயுத டிப்போ இருந்திருக்கு. அந்த ஆயுத டிப்போ மேல ஃபேப் குண்டுகள் தாக்கியிருக்கிறாங்க. அதனால ஒரு மிகப்பெரும் வெடி விபத்து நடந்திருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. அதாவது களத்துல ஃப்ரண்ட் லைனுக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அம்யூனிஷன் டிப்போ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத தாக்கியிருக்காங்க. நீங்க களத்துல ப்ரோ உக்ரைனியன் தரப்புல சொல்லக்கூடிய மேப் எடுத்து பார்த்தீங்கனாலே, செசிவியார்ல பெருமளவுல முன்னேற்றம் அடைஞ்சிருப்பாங்க. கூட ட்ராஸ்க்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல முன்னேறியிருப்பாங்க ரஷ்ய தரப்புலருந்து. களத்த பொறுத்தவரைக்கும் ரஷ்யா பெருமளவுல முன்னேறிட்டு இருக்காங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இதே போல முன்னேற்றம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ரஷ்யாக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. ஆனா, உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? "இங்க பாருங்க ரஷ்யா தோத்துட்டாங்க. இந்த எனர்ஜி உக்ரைனுக்கு நம்ம வழியா போயிட்டு இருந்தது கேஸ். இப்ப பாருங்க ஒரு கியூபிக் மீட்டர் கூட போல. இதுதாங்க வெற்றி. நம்ம ஜெயிச்சுட்டோம்." அப்படிங்கிற உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அதுவும் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் பல வருஷமா அதுவும் 25 வருஷமா ரஷ்யா கிட்ட இருந்து ஈரோப்ப 130 பில்லியன் கியூபிக் மீட்டர ஒரு வருஷத்துக்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க. தெரியுமா? ஆனா இப்போ 0 அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறார். இதுதான் வெற்றி அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனா இதே ப்ரோ உக்ரேனியன் தரப்புல டீப் ஸ்டேட் மேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 6 செட்டில்மென்ட்ல ரஷ்ய தரப்புல முன்னேறிக்கிறாங்கன்னு அவங்க தரப்புலயே ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. களத்துல பெருமளவுல ரஷ்ய தரப்பு வந்து முன்னேற்றம் இருக்கு. ஆனா இவரு மனக்கோட்டை கட்டிட்டு இருக்காரு. எக்கனாமிக்கலி வீழ்த்திடலாம் ரஷ்யாவ. எக்கனாமிக்கலி வீழ்த்திட்டாங்க அப்படின்னா, ரஷ்யாங்கிறது வந்து தனித்தனி நாடுகளா பிரிச்சிரலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜெயிச்சிரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குதோ என்னமோ தெரியல. பட் ஆனா இவர் தரப்புல இப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சு. ரஷ்யா வந்து வீழ்த்த ஆரம்பிச்சாச்சு அப்படிங்கிறது போல. ஆனா ரஷ்யா தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, 2023ல வந்து பார்த்தீங்கன்னா, 28.15 பில்லியன் கியூபிக் மீட்டர நம்ம டர்க் ஸ்ட்ரீம யூஸ் பண்ணி ஈரோப்புக்கு அனுப்பிச்சுட்டு இருந்தோம். அதுவும் மத்திய ஈரோப்பிய நாடுகளுக்கும், மேற்குல இருக்கக்கூடிய ஈரோப்பிய நாடுகளுக்கும் அனுப்பிச்சுட்டு இருந்தோம். இதுல இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 2024ல 14% உயர்ந்திருக்கு. அதாவது 32.1 பில்லியன் கியூபிக் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க அதிகமா அனுப்பியிருக்கோம் அப்டின்ட்டு இருக்காங்க. 24 முடிஞ்சிருச்சுல்லப்பா, இப்ப 25ல தான் ஜெலன்ஸ்கி அவர்கள் மனக்கோட்டை கட்டியிருக்கிறார்கள் அப்டின்னா, பூரா இந்த டர்க் ஸ்ட்ரீம் பைப்லைன் வழியா வந்துன்னா ரஷ்யா ஈரோப்புக்கு அனுப்பிட்டே இருக்கிறாங்க. அதுவும் மாற்று வழி அவங்களுக்கு இருக்கு. இந்த பல்கேரியா வழியா போச்சு அப்டின்னா, அவங்க எப்பவும் வாங்கக்கூடிய நாடுகள்லாம் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. சீப் கேஸ் அப்டிங்கிறது ரஷ்யாவோடது. பெருமளவுல இந்த சென்ட்ரல் நாடுகளுக்கு மாத்தி வாங்குறதுக்கு வாங்கிக்குவாங்க. இந்த பல்கேரியா, துருக்கி, பல்கேரியா இது வழியா வாங்கிக்குவாங்க. இத வந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் அ எர்டகன் அவர்கள கூப்ட்டு பேசும்போது கொஞ்சம் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, இது பெரும் பேசுபொருளா மாறியிருந்தது. துருக்கி இதுக்கப்புறம் ஒரு கேஸ் ஹப்பா மாறப்போகுதுன்னு சொல்ட்டு, அப்பவே தெரிஞ்சிருந்திருக்கலாம். இது போல உக்ரைன் வழியா போகக்கூடிய கேஸ் பைப்லைன்லாம் கட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது போல. இப்ப வச்சு பார்க்கும்போது, அந்த 6 மாசத்துக்கு முன்னாடியே கணிச்ச அந்த ஒரு திட்டத்த இப்ப எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல அப்படிங்கிறத போல புரிஞ்சுக்க முடியுது. யூரோப்பியன் யூனியன் நாடுகள் கண்டிப்பா ரஷ்யா கிட்ட இருந்து கேஸ் வாங்க தான் போறாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அப்படிங்க இதுலருந்து ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கலாம். என்ன உக்ரைனுக்கு லாபம் வந்துட்டு இருந்தது. இப்போ உக்ரைனுக்கு அந்த லாபம் வராது. அது வேணா 0வா மாறி இருக்கு 25 வருஷத்துலருந்து. மத்தபடி பெருமளவுல எதுவும் சாதிச்சிருக்க முடியாது. சாதிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த டக் ஸ்ட்ரீம் பைப்லைன் இருக்கிற வரைக்கும். அதையும் உக்ரைன் தரப்பு வந்து உடைச்சுட்டாங்க அப்படின்னா, எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா ரஷ்யாவோட இந்த கோவர்ஸ்லாம் இந்த கருங்கடல்ல பேட்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது
இந்த மகுரா ட்ரோன்கள்லாம் வந்து அடிக்கடி சீண்டி பார்த்துட்டு இருந்தது. சில இடங்கள்ல தாக்குதல் பண்ணுச்சு அப்படிங்கும் போல வீடியோ பதிவுலாம் முன்னாடி வந்துட்டு இருந்தது. இப்ப எதுவும் வரதில்ல. ஸோ அப்படி வரும்போது அந்த இடத்துல டர்க் ஸ்ட்ரீம் பைப்லைன சபோட்டாஜ் பண்றதுக்காக இருக்கலாம் அப்படிங்கும் போல அந்த டைம்ல சொல்லியிருப்போம். சில பல நேரங்கள்ல லீக்ஸ் ஆகுது அப்படிங்கும் போலயும் சொல்றாங்க. ஆனா துருக்கி சும்மா இருக்க மாட்டாங்க. ஒன்ஸ் அதைய அடிச்சு உடைச்சுட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா துருக்கி சும்மா இருக்க போறதில்ல. ஏதாவது ஒரு மிகப்பெரும் ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு கூட சொல்லப்பட்டு வருது. இல்ல குச்சி முட்டை குருவி ரொட்டிக்காக அவங்களே அத உடைச்சு விட்டுருவாங்களா அப்படின்ற சந்தேகமும் இருக்கு. ஆனா துருக்கி தரப்புல பொறுத்தவரைக்கும் ஜியோ பாலிடிக்ஸ்ல இரு தரப்புலயும் வந்து பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ்டா தான் இருப்பாங்க. ஒரு வேள பேலன்ஸ் ஆயிருவாங்களா அப்படிங்கிற போல அச்சங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. யூரோப்பியன் யூனியன் நாடுகள் இப்போதைக்கு ரஷ்யா கிட்ட இருந்து கேஸ் வாங்குறதை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய எதார்த்தமான உண்மை. அடுத்தது அப்படியே இந்த அமெரிக்கா கிட்ட வந்துட்டோம்னா, ஒரே நாள்ல 3 முறை தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. நார்மலா ஷூட்டிங் தான். அவங்களுக்கு வேணும்னா, அது ஒரு நார்மலான ஒரு இன்சிடென்ட்டா கடந்து போவாங்க. இல்ல அப்டின்னா, பெருமளவுல அது தீவிரவாத தாக்குதல்ன்னு சொல்லுவாங்களா? அப்டின்ற கண்ணோட்டத்துல பல அனலிஸ்ட் இருக்காங்க. காரணம் என்னன்னா, குழந்தைங்கள போய் சுடுறது, ஸ்கூலுக்குள்ள யூஸ் பண்றது, டீச்சர்ஸ் வந்து கன் யூஸ் பண்ணிக்கலான்னு சட்டம் கொண்டு வரணும். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நார்மலா அங்க துப்பாக்கி எட்டு போய் சூடு நடக்குதுங்கிறது காமனா நடக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா, இன்னைக்கு ஒரே நாள்ல அடுத்தடுத்து நடக்கிறதுனால, இப்படியா? அப்படிங்கிற போல கேள்விகள் வருது. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, நியூயார்க்ல குயின்ஸ் கிளப்ல வந்து பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி எடுத்து கொண்டு போய் சரமாரியா சுட்டுருக்காங்க. 11 நபர்கள் கிட்ட காயமடைஞ்சதா சொல்லப்பட்டு வருது. ஆனா, எக்ஸாக்ட்டா என்ன ஏதுங்கிற ஃபிகர் வரல. வந்துச்சுன்னா அடுத்தடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஐசிஸ் அப்படிங்கிற போல ஒரு லிங்க் ஆகுது. இது ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் கேம்பெயின்ல சொல்லியிருந்தாரு. ஒபாமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஐசிஸோட ஃபவுண்டர்ன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப என்ன, அ ரிபப்ளிகன்ஸ் ஜெயிச்சுட்டாங்கன்னு சொல்ட்டு டெமோக்ராட்ஸ் வந்து இது போல தாக்குதல் பண்றாங்களா, தீவிரவாத தாக்குதல் அப்படின்ற கண்ணோட்டங்கள்ல பல அனலிஸ்ட்க்கு பார்க்க தோணுது அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ டெமோக்ராட்ஸ் தீவிரவாத தாக்குதல்கள் அமெரிக்கால ரிபப்ளிகன்ஸ்க்கு எகெயின்ஸ்டா நடத்துறாங்களா, ரிபப்ளிகன்ஸ் ஆதரவாளர்களுக்கு எகெயின்ஸ்டா டெமோக்ராட்ஸ் வந்து நடத்துறாங்களா அப்படின்ற கண்ணோட்டங்கள்ல பலரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, வழக்கம் போல இது போல நடந்ததுன்னா, ஏதோ ஒரு நாட்ட கைய காமிச்சுட்டு அங்க இன்வெஷன் பண்ண போயிருவாங்களா? அது போலயும் நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அது போல நடக்கிறதுக்கு திட்டம் போட்டுருக்காங்களா? ஒருவேளை ஈரான் மேல பழி தூக்கி போடுவாங்களா? இல்ல ஈராக் மேல பழி தூக்கி போடுவாங்களா? இல்ல சிரியா மேல பழி தூக்கி போடுவாங்களான்னு தெரியல. இல்ல பங்களாதேஷ் மேல போட்டுருவாங்களா? இல்ல பாகிஸ்தான் மேல போட்டுருவாங்களான்னு பல கோணங்கள்ல யோசிக்க வேண்டியதா இருக்கு. பலருக்கும் அச்சமா தான் இருக்கு. பல நாடுகளுக்கு யார கைய காட்டப் போறாங்கன்னு தெரியலையே ஈஸ்வரா! அப்படிங்கிற ஒரு இருந்தாலும் ஆச்சரியப்பட்டுக்கலாம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போது, என்ன மாரியான முடிவுகள் அமெரிக்கா எடுக்க போறாங்கன்ட்டு. அப்புறம் இந்த நியூ இயர்க் செலிப்ரேஷன்ங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியா தான் அ ஆயிடுச்சு போல தெரியுது இந்த ஜெர்மனில. ஏன்னா, மிஷின் கன் மாரி வச்சுட்டு சுட்டுட்டு செலிப்ரேட் பண்றது. கிறிஸ்மஸ் மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது இல்லையா? அந்த மார்க்கெட்டயே கொளுத்தி விட்டுருக்காங்க. பயங்கரமான செலிப்ரேஷன் ரொம்ப ஹேப்பியா பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. 500 பேத்துக்கு மேல அரெஸ்ட் பண்ணியிருக்கதா சொல்லப்பட்டு வருது அடுத்தடுத்த தகவல்கள். அதுவும் நம்ம கையில துப்பாக்கி வச்சிருப்போம்ல, பொம்மை துப்பாக்கி. இந்த பட்டாசு வெடிக்கிறதுக்காக அந்த சுருள் கேப் வச்சு வெடிப்போம்ல. இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சுடும்போது ஃபயர் கிராக்கர் வெளிய போய் விழுந்து வெடிக்கிற மாரிலாம் ஏதோ மாடிஃபை பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அதனால பயங்கர செலிப்ரேஷனா இருந்திருக்காங்க. அதுவும் அபார்ட்மெண்ட்டுக்குள்ளேலாம் வந்து ராக்கெட் விட்டு விளையாடியிருக்காங்க. ரொம்ப வேலைகள் நேத்தைக்கு ஜெர்மனியில் நடந்திருக்கு. ஸோ வளச்சு வளச்சு போலீஸ் புடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. வீடியோ பதிவுகள் ஷேர் ஆகிக்கிட்டே இருக்கு. என்னதான் நடக்குது ஜெர்மனியில ஒண்ணும் புரியலையே அப்படிங்கிறது போல இருக்கு. என்ன செய்ய போறாங்க ஜெர்மன் அரசாங்கம் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்துடலாம். அடுத்தது அப்படியே இந்த மிடில் ஈஸ்ட் இஸ்ரேல் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா, இஸ்ரேலோட டெல் அவிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அ கேஸ் வெடிச்சு அங்க இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு அப்படின்றது போல சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில. இதனால இழப்புகள் எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லல. பட் ஆனா ஒரு வெடி விபத்து நடந்திருக்கு இஸ்ரேல்ல அப்படின்னு கூட சொல்றாங்க. யாரு, என்ன அப்படிங்கிறத கிளைம் ஏதாவது குடுத்தாங்கன்னா, அடுத்தடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போதைக்கு வீடியோ பதிவுகள் வந்திருக்கு. லிஃப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மிக பெரும் அளவுல சேதமாயிருக்கு அப்படின்னு கூட புரிஞ்சுக்க முடியுது. இப்ப அடுத்தது இதே இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாலஸ்தீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆலிவ் ட்ரீஸ் வச்சிருந்திருக்காங்க. அது ரொம்ப பழைய ட்ரீ அப்படின்னு கூட சொல்றாங்க. அது என்ன பண்றாங்க அப்படின்னு தெரியல. ஒரு வேள அதுக்கு இடையில தீவிரவாதிகள் இருக்காங்கன்னு யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அந்த மரம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு பிடிக்கல. அதனால புடுங்கி எறிஞ்சுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேப்ஷன்லாம் பார்க்க முடியுது. ஏன் இது போல செய்றாங்க? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கான காரணங்கள் இஸ்ரேல் கிட்ட இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம அடுத்தடுத்த பதிவுகளுக்கு போக ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது லிபியாக்கு வந்துரலாம். இந்த லிபியால வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா புதுசா ஒரு ஏர் பேஸ் கட்டிட்டு இருக்காங்க. இந்த ஏர் பேஸ் சாதுக்கும், லிபியாக்கும் பார்டருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சாரா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. ஸோ அந்த பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் பேஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏர் பேஸ் இந்த இடத்துல இருக்கிறதுனால, சூடானுக்கும் கவர் கொடுக்க முடியும், எகிப்துக்கும் கவர் கொடுக்க முடியும், சாதுக்கும் கவர் கொடுக்க முடியும். கூட லிபியாக்கும் கவர் கொடுக்க முடியும். ரொம்ப சேஃபா கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லப்பட்டு வருது. ஏன்னா சமீபத்தில சிரியால இருந்து ட்ரூப்ஸ்லாம் இங்க ரீடைரக்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ இங்க பெருமளவுல தயாராயிட்டு இருக்காங்க ரஷ்யா அப்படின்னு கூட புரிஞ்சுக்க முடியுது.
இந்த பகுதியில எஜிப்ட் போய் யெமனுக்கு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா, மேபி அது எஜிப்டுக்கே த்ரெட்டா மாறிருமா அப்படின்ற கண்ணோட்டங்கள்லாம் இருக்கு. 2வது சூடான்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் பெருமளவுல கை ஓங்கி இருக்கு. அவங்க பெருமளவுல முன்னேறிட்டு இருக்காங்க. இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, சைடுல ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கு. ஒரு இடத்துல பாஸ் பண்ணிடுறேன். காரணம் என்னன்னா, சிவிலியன்ஸ் அதிக அளவுல பாதிப்படைறாங்க. இதத்தான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். சூடானோட ஆர்எஸ்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் அவங்க பெருமளவுல முன்னேறி, சூடானோட கேப்பிட்டல் இருக்கு இல்லையா? அதுவும் கார்ட்டூம் பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல வந்துட்டாங்க. அப்படி வரும்போது, அங்க இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ எமர்ஜென்சி இவாக்குவேட் பண்ணணுன்றதுக்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது போல விஷயங்கள் தான். நார்மலா இது போல நடக்கும்போது, இவங்க மேல ஆர்எஸ்எஃப் தாக்குதல் பண்றாங்க. இதனால இழப்புகள் அதிக அளவுல இருக்கு. அப்படிங்கிற போல குற்றச்சாட்டுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. சொல்ல வரேன். இது போல மோசமான ஒரு போர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல சூடான்ல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை. இதே போல வந்து பார்த்தீங்கன்னா, மயன்மார்லயும் நடக்குது. அதுலயும் எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இப்போ மயன்மார்ல வந்து பார்த்தீங்கன்னா, சின்னா லிபரேஷன் ஆர்மி, சின்ன ஆர்மின்னு சொல்லிட்டு தனியா ஒரு அமைப்பு இருக்கு. இப்ப அந்த அமைப்பும் திரும்பி ராணுவத்து மேல தாக்குதல் பண்ணி, சில பகுதிகள பிடிச்சிருக்கிறதா வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. எல்லாரும் இந்த ராணுவத்த அடிக்கிறாங்க அப்படிங்கிறது போல இருக்கு. அடுத்தது அப்படியே நம்ம ஆப்பிரிக்கா பக்கத்துல வந்துட்டோம்னா, ஐவரி கோஸ்ட். "ஏன்பா பிரான்ஸு 600 பேர் வச்சுக்கிறீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் கிளம்புறதுக்கு வழிய பாருங்கப்பா" அப்படிங்கிறது போல அவங்க தரப்புலருந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல பிரான்ஸ் அங்கிருந்தும் போயிருவாங்க அப்படிங்கிற போல எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா, அங்கேயும் புரொட்டஸ்ட் பெருமளவுல நடந்துட்டு இருக்கு. ஆன்டி பிரான்ஸ் புரொட்டஸ்ட். 2வது மொரோக்கோ வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல இந்த சஹேல் ரீஜனுக்கு உதவுறதுக்கு நாங்க முன் வரோம் அப்படின்றதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஸோ, இப்ப பெருமளவுல அதுக்கான உதவிகள் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. ஏன்னா, லேண்ட் லாக்டு கண்ட்ரியா இருக்கு இல்லையா? இந்த மாலி, நிஜர், புர்கினா ஃபாசோ இதெல்லாம். ஸோ, இவங்க எல்லாருமே இந்த அல்ஜீரியா எல்லாமே மொராக்கோவோட போய் கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா, அங்க ரயில்வே லைன்ஸு, போர்ட்ஸ் இது போல பல ஃபெசிலிட்டீஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புலருந்து இருக்கு. ஒன்ஸ் இது நடந்துருச்சு அப்படின்னா, இது இந்த சஹேல் ரீஜனுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட்டா மாறிரும். இவங்க எல்லாரும் ஒரு அலையன்ஸா மாறுறாங்க அப்படின்னா, நைஜீரியா, இந்த சைடு ஐவரி கோஸ்ட் இந்த ஏரியாலாம் இருக்கு இல்லையா? ஸோ, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை தான். பார்ப்போம் பொறுத்திருந்து. இந்த ஐவரி கோஸ்ட்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் மனமாற்றம் தெரியுது. ஸோ, அந்த லைன்ல வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இந்த பகுதி முழுவதுமே இப்போ ப்ரோ ஈஸ்டர்ன் அப்படிங்கிறது போல மாறிடுச்சா? ப்ரோ வெஸ்டர்னா இருந்தது. ப்ரோ ஈஸ்டர்னா மாறிடுச்சா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா, வெறும் ரஷ்யாவோட பிரசன்ஸ் மட்டும் இல்ல. சைனாவோட பிரசன்ஸும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்தியாவோட பிரசன்ஸும் அதிகரிச்சுட்டு இருக்கு. அதுதான் இங்க இருக்கக்கூடிய எதார்த்தமான உண்மை. ஸோ, ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செய்திகள இந்த பதிவுல நம்ம கவர் பண்ணியிருப்போம். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.